கடந்த 2 வாரமாக சபையை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். சபைனா என்ன? தேவன் ஏன் சபையை ஏற்படுத்தினார்? சபையை ஏற்படுத்தினதான நோக்கம் என்ன? தேவன் எப்படிப்பட்ட சபையை விரும்புகிறார்? இதையெல்லாம் நம்ம படித்து வருகிறோம். சபையின் நோக்கம் என்ன அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனின் உறவில் பங்கெடுக்கும்படியாகத்தான் சபை. சபையினுடைய நோக்கத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஏன் அவர்களது அந்த உறவிலே நாம பங்கெடுக்கணும்? திரியேக குடும்பம்னு இருக்கு இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவங்க அவ்வளவு உறவுல இருக்கிறாங்க. அந்த உறவுல நாம் என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். அவர்களது உறவில் நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு தீமையான விஷயம் கூட அங்க பார்க்க முடியாது. அது தெய்வீகமான ஒரு உறவு. அந்த அவர்களது உறவிலே ஒரு தெய்வீக சந்தோஷம் இருக்குது. அவர்களது அந்த உறவிலே நித்திய ஜீவன் இருக்கிறது. அவர்களது அந்த உறவிலே நித்திய அன்பு இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, பாராட்டுதல் இருக்கிறது. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். திரியேக குடும்பத்திலே இதெல்லாம் இருக்கிறதுனால இதிலே பங்கெடுக்கும்படியாகத்தான் மனுஷனை அவருடைய சாயலின்படி உண்டாக்கினார். அவர்களது கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு, ட்ரினிட்டி கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. அந்த திரியேக கலாச்சாரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவங்க ஒரு தெய்வீகமான வித்தியாசமான கலாச்சாரம், அன்பின் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலே மனுஷன் பங்கெடுத்து பூமியிலே அந்த திருத்துவ கலாச்சாரத்தை மனுஷன் கொண்டு வருவதற்காகவே சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அப்ப ஒரு சபைனா திரியேக தேவனுடைய குமாரர்கள் கூடுகிற இடம், அவருடைய பிள்ளைகள் கூடுகிற இடம். ஆமே, பாருங்க, இப்ப நான் கொஞ்ச நாளா பேசிக்கா தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் ஆழமா இன்னும் போகல. சரிங்களா? இந்த பேசிக்லாம் விளங்கணும். அப்புறம் தான் இன்னும் நிறைய நிருபங்களுக்கெல்லாம் போகிறோம். உண்மையாகவே சபைன்னா விளங்கி கொள்ள போகிறோம். சபைன்னா கட்டடத்தை நினைக்க கூடாது. நான் அதை பத்தியே பேசல. சரிங்களா? கட்டடம், நிறைய பேர் சபைன்னு கட்டடத்தை தான் நினைக்கிறாங்க. பெரிய கட்டடம், இப்படி இதான் அப்படி நினைக்கிறாங்க. அந்த மைண்டே நமக்குள்ள வரக்கூடாது. சரிங்களா? கட்டடம் நல்லது. கட்டடம் எதுக்கு பாருங்க, இந்த கூடாரம் எதுக்கு? நம்ம ஒரு வெயில்ல உட்காராம, மழை தண்ணியில உட்காராம, ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இந்த இடம் தான். சரிங்களா? சபைன்றது ஒரு பிரதானமான நோக்கம் இருக்குது. சும்மா வெளிப்பிரகாரமான விஷயங்களை நான் சொல்லல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த திரியேக அந்த தேவனுடைய குமாரர்கள் கூடுகிற இடம் தானது சபை. இப்ப நம்ம எல்லாரும் திரியேக குடும்பத்தில் இருக்கிற குமாரர்கள், குமாரத்திகளாக இருக்கிறோம். ஆமென். குமாரத்துவம் ஒண்ணு இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, அப்பா பிள்ளை இல்லையா? அப்பா பிள்ளை இல்லையா? அப்பாவை நம்ம பார்க்க வர்றோம். ஆமே, பிள்ளை எல்லாம் கூடி வர்ற இடம் இந்த உறவு. விளங்குதாங்க? நான் பேசுறதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நான் விளங்கிக்கணும். இந்த உறவுக்காக தான், இந்த உறவிலே பங்கெடுக்கும்படியாக. சபைன்னு ஒண்ணே நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டேன், சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன். அது இல்ல. சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு போறதுக்கும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையிலே பங்கெடுப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போயிடலாம். அது எல்லா பேரும் பண்ற வேலை தான். சபைக்கு போயிட்டு வந்துட்டேன். இல்ல, அதுல நம்ம ஆறுதல் அடைஞ்சிடக்கூடாது. சபைக்கு எதுக்கு வரும்னா, கிறிஸ்துவின் பின்னாடி நான் அதெல்லாம் சொல்ல போறேன். அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை, அதை பத்தி எல்லாம் விவரிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியணும். சபை நான் எதுக்கு வர்றோம்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்தில் பங்கெடுக்கும்படியாக வருகிறோம். அப்ப இதெல்லாம் உறவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். முக்கியமா அந்த கூடுகையில, இப்படி நம்ம கூடி வருகிற இந்த மாதிரி சபை கூடுகையில முக்கியமா திருத்துவ கலாச்சாரம், அந்த ட்ரினிட்டி கல்ச்சர் என்ன செய்யணும்? காணப்படும். திருத்துவ தேவனினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடம் தான் அது சபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொன்னத திருத்துவ தேவனின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஒரு இடம் தான் சபை. ஆமென். ஏன் இன்னைக்கு இன்றைய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் பேசுறேன். சரிங்களா? சபைகள் சொல்லும் பொழுது இன்றைய சபைகள்ல
திரித்துவ தேவனுடைய அந்த கலாச்சாரத்தை ஏன் வெளிப்படுத்தி வாழ முடியல அப்படின்னா, ஏன் வாழ முடியல அப்படின்னா, திரியேக அந்த தேவனை பிதாவாக அப்பாவாக என்ன செய்யல, பார்க்கல. இன்னும் தேவாதி தேவனை, ஆண்டவரை எப்படி பார்க்கணுமோ, எப்படிப்பட்டவரா பார்க்கணுமோ அப்படி என்ன செய்யல, பார்க்கல. அப்பாவா பார்க்கல. ஏன் அப்பாவா பார்க்கல? அவரை குறித்து இன்னும் சரியா அறியல. பிதா யார் என்ற அறிவு இல்ல. இப்ப இயேசு பூமிக்கு எதற்காக வந்தாருன்றீங்க? தேவனை எல்லாரும் தேவனாகவே பார்த்தார்கள், சர்வ வல்லவராகவே பார்த்தார்கள். அவர் பெரியவர், மகா உன்னதர், இப்படிதான் அவரை பார்த்தார்கள். பெரியவர் தான், சர்வ வல்லவர் தான், உன்னதர் தான், கர்த்தாதி கர்த்தர், சர்வ அதிகாரம் படைத்தவர் தான், எல்லாம் உண்மைதான் இல்லையா? ஆனால் அவருடைய பிள்ளை என்று நாம் இருக்கிறோம். பிள்ளையாக நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம் இல்லையா? வேதம் முழுக்க முழுக்க இதைத்தான் நமக்கு போதிக்கிறது. இந்த உறவு முறைகளை தான் போதிக்கிறது. தேவனை எல்லாரும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிதான் பார்த்தாங்க. தேவாதி தேவனை சர்வ வல்லவராகவே பார்த்தார்கள். யாரும் அப்பாவா என்ன செய்யல, பார்க்கல. இயேசு தேவாதி தேவனிடம் மிகவும் நெருக்கமாக, மிகவும் அவரோடு கூட ஒரு நெருக்கத்தில் உறவாடும்படியாக, அவரை அப்பா என்று அழைக்கும்படியாக இயேசு கற்றுக் கொடுத்தார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் சில பகுதிகளெல்லாம் நீங்க சுவிசேஷ புஸ்தகங்கள்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு எப்பொழுதுமே தேவனை, ஆண்டவரை எப்படி எப்படி பண்றார்? பிதா. தேவனை எப்படி பண்றாரு? பிதா பிதா பிதா, அப்பா அப்பா என்று என்ன செய்யறாரு, அழைக்கிறார். பிதாவை பல்வேறு கோணங்களிலே தம்முடைய பிரசங்கங்களிலே அவர் படம் போட்டு என்ன செய்யறாரு, காமிக்கிறார். எப்படி பாருங்க. உதாரணமா, சீசர்கள் எல்லாரும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த சீசர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டங்களில் இருக்கிற எங்க பிதாவே, ஃபாதர், அப்பான்னு கூப்பிடு. ஜெபத்தில் வரும்போது அப்பா அப்பான்னு என்ன செய்ய, அவரை கூப்பிடு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்க எப்படி பார்த்தாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பரிசேயர்கள்லாம் ஆண்டவரை வந்து பிதாவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பயந்திருந்தார்கள். அப்பான்னு கூப்பிடுறதா, அவர் இவ்வளவு பெரிய சர்வ வல்லவரே, அவரை போய் அப்பான்னு கூப்பிட்டா பயந்திருந்தார்கள். அவங்களுக்கு அந்த அந்த விதமான ஒரு வெளிப்பாடு இல்ல. இயேசுதான் பாருங்க, ஆண்டவரை பிதாவை அப்பான்னு என்ன செய்தார், பிதாவை அறிமுகப்படுத்தினார். நிறைய இடங்களை பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா, அங்கே இளையகுமாரன் தகப்பன் இளையகுமாரனுடைய கதையை நம்ம பார்க்க முடியும். அந்த கதையில இயேசு பிதாவை அப்படி வர்ணிக்கிறார். பிதாவை அப்பாவனா யாரு? அப்பா, அப்பாவுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம், அப்படி வர்ணிக்கிறார். அப்பா என்கிற அறிவை இயேசு பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிராக்டிகலா பாருங்க, அப்பா என்ற வார்த்தை ஒரு இன்டிமிசி என்ன செய்யுது, ஏற்படுத்துது, ஒரு நெருக்கத்தை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்ப திரியேக அந்த தேவனை அப்பாவா பார்க்கலன்னா நீங்களும் நானும் உறவுக்குள்ள என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. சர்வ வல்லவர், அது உறவு கிடையாது, சர்வ வல்லவர் தான். ஆனா அப்பா என்பது என்னது, உறவு. அப்ப இயேசு எப்படி பிதாவை அறிந்திருந்தாரோ அதே போல நாமும் பிதாவை அறிந்து கொள்ளும் இல்லையா? அப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவது இந்த பாயிண்ட் எல்லாம் விளங்கிக்கணும். முதலாவது அவர் பிதா, அவர் எனது அப்பா என்கிற அறிவும் உணர்வும் நமக்குள்ள நிரம்பி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஆமே, அந்த அந்த உணர்வுல நிரம்புங்க. சபை அந்த உணர்வுல இன்னைக்கு நிரம்பணும்ன்றேன் நான். அதான் சபை உயிர் மீட்சி அடையும், மகிமை அடையும், உறவுக்குள்ள போக முடியும். அப்பதான் அந்த உணர்வுல நிரம்பணும். ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு பிதாவை அறிஞ்ச மாதிரி நாம எப்படி அறிகிறது, இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம அறிஞ்சு வச்சோம். நாம அப்படி அறிய முடியுமா அப்படின்றாங்க நிறைய பேருடைய கேள்வி. ஆமா, இயேசு பிதாவை அறிஞ்சு வச்ச மாதிரி அறியணும், உண்மைதான். எப்படி நம்ம அதை அறிய முடியுமா, எப்படி அறிகிறது அப்படின்றாங்க. நான் இன்னைக்கு பிரசங்கத்துல உங்களுக்கு இதெல்லாம் தெளிவு உண்டாகும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமே, நாம இப்ப அவர் அறிய முடியுமா முடியாதா? அதை சொல்லுங்க. முடியும். ஏன்னா அவருடைய ரத்தம் நம்மளை இன்னைக்கு கழுவி இருக்கிறது. எத்தனை பேர் கழுவப்பட்டீர்கள்? நாம இன்னைக்கு அவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்? இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே வாசம் செய்கிறார். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்?
தேவனுடைய சகல ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறவர் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாருங்க? எல்லாரும் சொல்ல, எனக்குள்ள இருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பினால மகளம் நீள உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள நம்மளால முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்னா தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர் யார்? எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். பிதாவை இயேசு அறிந்தது போல இன்னைக்கு நம்மள என்ன செய்ய முடியும்? அறிவை. அதெல்லாம் அப்படி முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க, முடியும். அதுக்காக ஆவியானவரை நமக்குள்ள அணைஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். போன வாரம் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற பாவம். எத்தனை பேர் அந்த செய்தியை கேட்டீங்க? மறுபடியும் போய் கேட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம், கேளுங்க. ஏதோ பிரகாஷ் சொல்றாப்ல, சந்தோஷம். எப்பயுமே பிரகாஷ் தான் உடனே சொல்றாப்ல, தேவன் நல்லவர். ஓகே, பிரசங்கங்கள்லாம் மீண்டும் மீண்டும் போய் என்ன செய்யணும்? வீட்டில் கேட்கணும். பாருங்க, அது வாழ்க்கை முறையா மாற வரைக்கும் கேளுங்க. ஆமே. இப்ப நீங்க ஒரு தடவை கேட்குறீங்க, ஒரு வெளிச்சம் உண்டாகும். நீங்க இன்னொரு முறை நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் என்ன செய்யும்? உண்டாகும். சரிங்களா? இன்னொரு முறை கேட்டீங்கன்னா இன்னும் அதிகமா என்ன செய்யும்? வெளிச்சம் உண்டாகும். எதையுமே கேட்க கேட்க தான் அதிகமான காரியங்களை தெரிந்து கொள்வோம். சரிங்களா? ஒரு மணி நேரத்துல பேசப்படுகிற 10,000 வார்த்தைகளையும் எல்லாத்தையும் உடனே எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டோம் யாரும் சொல்லவே முடியாது. மறுபடியும் நீங்க கேட்கும் பொழுது அங்கதான் உட்கார்ந்து இருந்தேன், இவ்வளவு வார்த்தைகளை நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணும் உங்களுக்கு. ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம கேட்க சொல்றோம். ஏன்னா இன்னும் ஆழமா அப்பதான் போக முடியும். சரிங்களா? சரி, போன வாரம் நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னேன். கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற ஒரு பாவம், பாவங்களிலே குடிதான பாவம். என்ன பாவம்? பிதாவை அறிய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேருக்குதான் பாவத்தில் இருப்பது. விளங்கிட்டீங்களா? அவரை அறிய முடியாதபடி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அவரோட கூட அந்த ஒரு உறவிலே இருக்க முடியாதபடி இருக்கிறோம் பாருங்க. அதுதான் பாவங்களிலே கொடிய பாவம். அந்த நிலை அவரை பத்தி அறிய முடியாத ஒரு இடத்துல இருக்கணும் பாருங்க. பிதாவை அறிய முடியாதபடி இருப்பது அந்த இடம். அந்த இடத்திலிருந்து வருவதுதான் மற்ற பாவங்கள் எல்லாம். அதான் பேஸ். விளங்கிட்டா உங்களுக்கு? அதுதான் முக்கியம். அங்க ஒரு மனுஷன் கரெக்டா இருக்கிறான்னா மற்ற பாவங்களை அவங்களால செய்யவே முடியாது, வராது வராது. அந்த உணர்வுல பிதா யார், அவர் எப்படிப்பட்டவர், நான் இன்னைக்கு யாரா இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அன்பை அதை ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா மற்ற பாவங்கள் அதுல இடமே இருக்காது, இருக்காது. மற்ற பாவங்கள்லாம் ஏன் வருது, மற்ற காரியங்கள்லாம் ஏன் அதெல்லாம் நடக்குது? ஏன்னா அவர் இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அறிய அந்த உணர்வுல என்ன செய்யல, வாழல. அதனாலதான் இயேசு சொன்னார், மெய்யான மெய் ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, நித்திய. அவர் அறிவதா என்னது? நித்திய ஜீவன். அவர் அறியறதுலதான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அறியறதுலதான் ஜீவன் இருக்கிறது. ஆமென். அறியணும். இன்னைக்கு சபை இந்த ஸ்டெப் எடுக்கணும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் அறியணும். அவருடைய ஜெபமே அதான். அவருடைய வல்லமையின் மகா மேன்மை என்னதென்று என்ன செய்யணும்? அறியணும். அவருடைய ஐஸ்வரியத்தின் மேன்மையை நான் இன்னும் அறியணும். இல்லையா? எபேசியர் நிருபத்தில் அப்படித்தான் ஜெபிக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கான மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகணுமே, உண்டாகணுமே. கிறிஸ்துவின் சபைக்கு அது உண்டாகணுமே. கண்கள் திறக்கப்படணுமே, அதுல ஒரு பிரகாசம் ஒன்று வரணுமே, ஒரு அறியணுமே. ஏன் பவுல் பிதாவை அறியணும்னு சொல்லி ஏன் ஜெபிக்கிறாரு, ஏன் ஜெபம் பண்றாரு? ஏன்னா அதுலதான் சந்தோஷம் இருக்குது, அதுலதான் நிம்மதி இருக்குது. ஆமென். அதுலதான் அவர் அறிய 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 நல்ல மனுஷனா அந்த பூமியில வாழ முடியுங்க. ஆமென். பிதாவை எவ்வளவு தூரம் நீங்க அறிகிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பூமியில ஒரு நல்ல மனுஷனாக மனுஷியாக நீங்களை நானும் வாழலாம். நம்புறீங்களா? ஆமென். இப்ப இயேசு எடுத்துக்கங்க, பூமியில அவர் எப்படி வாழ்ந்தாருங்க? பூமியில எப்படி வாழ்ந்தார்? அவர் பார்த்து அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? அந்த உணர்வில் இருக்கிறார் பாருங்க. நானும் பிதாவும் பிரிக்கவே முடியாதுங்க, ஒன்னா இருக்கிறோம். ஆமே. பாருங்க, அந்த அந்த பிதா நம்மளும் அந்த உணர்வுல வாழ்ந்தா பாவம் செய்ய முடியுமா? முடியுமா? போய் அக்கிரமத்தை செய்ய முடியுமா?
போய் மற்ற விஷயங்களை போய் நாரடிக்க முடியுமா? இந்த கைகளினாலே கால்களினாலே ஓட முடியுமா? பாவத்துக்கு விரைந்து ஓட முடியுமா? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அந்த உணர்வுல இருந்தா அது எவ்வளவு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, எவ்வளவு ஒரு மகிமையான வாழ்க்கை, எவ்வளவு ஒரு இன்பமான வாழ்க்கை. இயேசு அப்படிதாங்க வாழ்ந்தார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அவர் பிதா எப்போ என் கூடவே இருக்கிறார். அந்த உணர்விலே வாழ்ந்தார். அதனாலதான் பாருங்க, ஒரு முறை போட்ல பயணம் செய்யறாரு. எத்தனை புயல் அடிச்சாலும் இல்லையா, எத்தனை கடல் கொந்தளிச்சாலும், எத்தனை காற்று அடிச்சாலும், எவ்வளவு காற்று அடிச்சாலும் அவர் படகுல எப்படி இருக்கிறார்? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார். எப்படி அவரால் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க முடிச்சு? ஏன்னா அவருக்குள்ள அவ்வளவு ஒரு இளைப்பாறுதல். எப்படி வந்துச்சுங்க அந்த இளைப்பாறுதல்? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை தனியே இருக்க விடவே இல்லை. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுல அவர் இருக்கிறனால அவர் எதை பத்தி என்ன செய்யலங்க, கவலைப்படவே இல்லை. ஏன்னா அப்பாவை குறிச்சு எந்த டவுட்டுமே இல்லை. ஆமே, அவர் எழுந்து நின்று காற்றையும் கடலையும் கொந்தளிப்புகளையும் பார்த்து இறையாது அமைதியா இருந்து சொன்னோன்னே அப்படியே ஆயிற்று. ஆமே, நாமும் பிரியமானவர்களே, பிதா யார், அப்பா யார் அப்படின்னு அறிஞ்சு வச்சிருந்தா எந்த புயலை கண்டோம், எந்த கொந்தளிப்பையும் கண்டோம் அஞ்சவே மாட்டோம், நிம்மதியா இருப்போம். ஆமே, எத்தனை பேர் நிம்மதியா இருக்கணும் விரும்புறீங்க? இந்த உணர்வுல வந்துருங்க நீங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆமே, பிதா யார்? அவர் என்னோடு அன்பு தகப்பனா இருக்கிறார். அவர் என் அப்பாவா இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு பாடணும் இல்லையா, தகப்பனை போல சுமந்து வந்தவர் அவர், தாயை போல என்னை தேற்றி வந்தவர் அவர். அவர் என் கூடவே இருக்கிறார். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். அவருடைய அன்பு அரவணைப்புக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த உணர்வுல இருக்கும் பொழுது பாருங்க, எந்த கொந்தளிப்பையும் கண்டோம், எந்த புயலையும் கண்டோம் என்ன செய்ய மாட்டோம், அஞ்ச மாட்டோம், நிம்மதியா இருப்போம். பேதுரு சொல்றார், 2 பேதுருல 2 பேதுரு 1:2 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனையும் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுன்னு சொல்றார். கிருபையும் சமாதானம், கிருபையும் சமாதானம் பெருகும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையும் சமாதானம் எனக்கு பெருகும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையும் சமாதானம் எனக்கு பெருகும். ஆமே, எப்பங்க பெருகும்? எப்ப பெருகும்? பிதாவை அறிய அறிய, தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால். நான் சொல்றேன், பிதாவை நீங்க எவ்வளவு தூரம் அறியறீங்களோ அறிய 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 நான் சொல்றேன், எல்லா கிருபைகளும் சமாதானம் பெருகும் பெருகும். ஆமே, ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்ல? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஏன் சமாதானம் இல்ல? பிரச்சனைகளை நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படி ஆகும் இப்படி ஆகும், தலை உள்ள பிரச்சனையத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பிதாவை என்ன செய்யல? அறிஞ்சு வைக்கல. அதனாலதான் சமாதானம் இல்ல. நான் சொல்றேன், எதை அறியறீங்களோ அறியலையோ கிடக்கட்டும், பிதாவை அறியுங்க. ஆமே, பிதாவை அறிய அறிய சமாதானம் பெருகுங்க, கிருபைகள் பெருகும். ஆமே, நான் சொல்றேன், பிதாவை அறிய அறிய நாம் எதை கண்டு ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமே, இயேசு காற்றையும் புயலையும் கடல் கொந்தளிப்பையும் கண்டு ரியாக்ட் பண்ணல, ஐயோ அப்படிலாம் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றார். இறையாதே, அமைதலா இரு. ஆமே, நான் சொல்றேன், பிதாவை அறிய அறிய நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் எந்த சூழ்நிலை கண்டு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ஆமே, பிதாவை அறிய 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 நீங்க நாம கவலைப்பட மாட்டோம், மாறாக பதிலாக இருப்போம். எத்தனை பேர் பதிலாக இருக்கணும் விரும்புறீங்க? கவலைப்படணும் விரும்புறீங்களா? எல்லா காரியத்துக்கும் சொல்யூஷனா இருக்கணும் நீங்க. ஆமே, அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிதாவை அறிய அறிய நாம ரியாக்ட் பண்ண மாட்டோம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பிதாவை அறிய அறிய சொல்லுங்க, நாம கவலைப்பட மாட்டோம், எல்லாவற்றுக்கும் பதிலாக இருப்போம். ஆமென், ஆமென். சரி, அப்ப சபை எதற்காக அப்படின்னா, 1 பிதாவோடு உறவாட, 2வது அவரை அறிய, 3வது மற்றவர்களால் நாமும் அறியப்பட. ஆமென், இப்படி சபை இருக்கணும். ஆமென், மற்றவர்களால் நாம என்ன செய்யணும்? இப்ப பிதா இருக்கிறாரு, அவருக்குள்ளே இருந்துட்டாரு எல்லாமே. நான் உங்களுக்கு விலைக்கு காமிச்சேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா எப்படி அன்பாக இருக்காரு தெரியுதுங்க. அன்பை காட்டுகிறார், அறியப்படும்படியாக வெளிப்படுத்தி வாழ்கிறார். நீங்களும் நானும் மறைச்சு 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 ஒழிச்சு இப்படியே வாழ்றவர் அல்ல. அதுல பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. நாம அவரை அறியணும், மற்றவர்களும்
நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை அறியப்படும்படியாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அறியவும் அறியப்படவும் இதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். உங்களுக்குள்ள யார் இருக்கிறான்ற உலக ஜனங்க என்ன செய்யணும்? இப்ப இந்த சபையா கூடி வர்றோம். இந்த சபை மகிமை அடைகிறத உலகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். பரலோகமா இருக்குங்க. அந்த லெவலுக்கு எப்படி வர்றதுங்க? எப்படி வர்றது? சார் இவ்வளவு பரலோகமா இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லணும்னா அந்த அளவுக்கு இங்க என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு வெளிப்படணும். வெளிப்படணும். எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒளிச்சு வச்சுட்டே இருந்தா என்ன வெளிப்படும் சொல்றீங்க? அறியப்படும். மற்றவர்களால் நம்ம அறியப்படுகிற ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றதுல விளங்குங்க? இப்படிப்பட்ட ஒரு சபை தான் பதிலாக இருக்கும் எல்லாவற்றுக்கும். ஆமென். சுருக்கமா சொல்ல போனா அந்த திரியேக தேவனிடம் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவின் மூலமாய் ஒரு சமுதாயம் உருவாகிறது. அந்த சமுதாயத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை என்ன பண்றாரு? ரிலீஸ் பண்ணுகிறாரு. அந்த வல்லமையை வச்சு இந்த பூமியை பெட்டரா மாத்துறது. அந்த வல்லமையை அவர் கொடுக்கிற வல்லமையை வச்சு இந்த பூமியை பெட்டரா மாத்துறது. இதுதான் சபையை குறித்த ஆண்டவருடைய ஒரு இருதயம். விளங்கிட்டீங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை ஆண்டவர் மைண்ட்ல வச்சிருக்கிறார். அத மைண்ட்ல வச்சுதான் ஆண்டவர் சொல்றார். அதாவது இயேசு ஜெபிக்கிறார் இல்லையா? ஒருமைப்பாட்டில். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கிறார், ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் யாரு? சபை உறவு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள் மூலம்தான் இந்த பூமியை மறுரூபமாகும் நான் சொல்ல வரேன். ஆமென். ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள் மூலம்தான் யாரு? அந்த சபை. அதுதான் சபைங்க. அப்பதான் எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் உண்டாகும். பக்கத்துல பாருங்க, ஒருமைப்பாட்டில் தேறினவர்கள் மூலம்தான் இந்த பூமியை மறுரூபமாகும். ஆமென். ஒரு சபைனா இப்படி இருக்கணும் பாருங்க. ஒரு சபை ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மகிமை வெளிப்படவே படாது. அந்த ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்கு. அது ஒரு லெவல் ஆஃப் மகிமை தான். அது ஒரு லெவல் தான். எப்படி மோசேயினுடைய ஊழியத்திற்கு ஒரு மகிமை இருந்துச்சோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனா அந்த இன்ஸ்டிடியூஷன் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. அது வந்து ஒரு லெவல் தான். அது ஒரு லெவல் தான். ஒரு பெரிய எதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் திரியேக சமுதாயத்திற்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. ஆமென். அந்த மகிமையை தான் இந்த உலகம் இன்னும் என்ன செய்யல, காணல. திரியேக சமுதாயத்திற்கென்று ஒரு மகிமை என்ன செய்யுது? நான் நம்புறேன் வருகிற நாட்கள் அந்த மகிமை எல்லாம் வெளிப்படும். விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு தரிசனத்தோடு நான் உங்கள் மத்தியில ஜெபத்தோடு வந்து நிக்கிறேன். ஆமென். ஒரு நாட்கள்ல சபை மகிமை அடையும். ஆமென். சபை மகிமை அடைகிறது அந்த உலகம் ஜனம் என்ன செய்யணும்? பார்க்கணும். இன்னும் பார்க்காம இருக்கு. அதனாலதான் வெளியில இருந்து உள்ள வந்துட்டா என்னமோ மாதிரி இருக்குன்றாங்க. என்னங்க நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, என்னங்க வித்தியாசம் இருக்குது? அவங்கள நாங்க அப்படித்தான் இருந்தோம், இதுவும் அப்படியே இருக்கு, மகிமை அடையாம இருக்கு. உங்களுக்குள்ள இப்படித்தாங்க இருக்குது, அப்படிதான் இருக்கு. அப்ப மகிமை இங்க ஒரு குளோரி என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்ப இந்த மகிமை இந்த உலகம் கண்டுவிட்டால் சொல்றேன், பூமி மறுரூபமாயிருன்றேன். பட்டணம், தேசம், உலகம் எல்லாம் மறுரூபமாக்கப்படும், வித்தியாசமாகும். ஆமே. அப்ப ஒரு திரியேக அந்த சமுதாயம், அதாவது ஒரு சபைன்னா ஒருமைப்பாட்டில் தேறினவளாக இருக்க வேண்டியது அவசியம். இதுக்காக தான் ஆண்டவர் ஜெபிக்கிறார். யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் தேறினவளாக. சபைன்னா ஒருமைப்பாட்டில் தேறினவளாக இருக்க வேண்டியது அவசியம். ஒருமைப்பாட்டில் தேறினவளா இருக்கணும்னா இது ஏதோ ஒரே நாள்ல நடந்துறது. நாம எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிதாவின் அன்பு நமக்குள்ள நிஜமாக்கப்படும். ஆமென். பிதாவின் அன்பு நமக்குள்ள நிஜமாக நம்முடைய இருதயம் சுகமாயிட்டே இருக்கும். பிதாவின் அன்பு நமக்குள்ள நிஜமாக நம்முடைய இருதயம் ஒரு பக்கம் சுகமாக ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உறவுகளிலும் நம்முடைய வேலைகளிலும் நம்முடைய எல்லா பகுதிகளிலும் தேறினவர்களாக வெளிப்பட ஆரம்பிப்போம். ஆமென். சோ இப்படிப்பட்ட சமுதாயம் எழும்புது பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஆமென். ஏன் இப்படிப்பட்ட ஒரு திரியேக சமுதாயம் எழும்பாம இருக்கு? அதான் கேள்வி. தடை என்ன? அதான் தடை நான் போன வாரம் சொன்னேன், பாவம். தடை என்ன? பாவம். என்ன பாவம்? என்னங்க கவனிக்கிறீங்களா?
இல்ல ரொம்ப கவனிங்க. என்ன பாவம்? நான் முக்கியமான சொல்றேன். பிதாவை பாவம்னா என்ன எதை சொல்ல வரேன் நானே? பிதாவை அறிய முடியாதபடி ஒரு இடத்துல இருப்பது. ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணுங்க. இதுல நான் இருக்கிறேனா? அப்படி இந்த கேட்டகரியில் இருக்கிறேனா? பிதாவை அறிந்து கொள்ள முடியாத ஒரு அளவு நான் இருக்கிறேனா? டெஸ்ட் பண்ணு. இந்த இடத்துல ஒரு குணமாக்கப்படணும். அப்பதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். நான் எந்த நிலையில இருக்கிறேன்? சும்மா சபையில வந்துட்டு போற மட்டும் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு போற மட்டும் இல்ல. எந்த அளவு நான் அவர் அறிகிறேன்? அது அறிகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறேன்? என்ன நான் தியானிக்கிறேன்? என்னத்தை வேத வாசிக்கிறேன்? என்னத்தை ஜெபம் பண்றேன்? எந்த வார்த்தையை நான் கேட்கிறேன்? அவர் அறிகிறதுக்கு என்ன ஸ்டெப் என் வாழ்க்கையில நான் எடுக்கிறேன்? இதுலதான் நிம்மதி, சமாதானம், விடுதலை எல்லாமே இதுலதான் இருக்குது. இதுல ஓட்ட விடுறதுனாலதான் எல்லா பாவங்களையும் மக்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் அழுத்தி அழுத்தி இதை சொல்லிட்டே இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் அறிய முடியாத ஒரு நிலை. எல்லாம் தெரியும், வந்துட்டோம், உட்காந்துட்டோம், தூச்சிட்டோம், போயிட்டோம். ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு மிஷின் வாழ்க்கை மாதிரி, ஏதோ ஒரு வேற மாதிரி ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கு. இதுல எந்த உறவும் இல்ல. பிதாவும் அவங்களுக்கும் ஒரு இன்டிமசி இல்ல, ஒரு நெருக்கம் இல்ல. ஏன்? ஆனா அவர் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அறியல. பாருங்க, இந்த பாவம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சு முதல்ல அப்படின்னா, எப்படி வந்துச்சு சொல்லுங்க? கீழ்ப்படியாமைனாலயா? இல்ல. கீழ்ப்படியாமை என்பது அது ஒரு ஃப்ரூட். அது கீழ்ப்படியாமைக்குன்னு ஒரு வேர் இருக்கு. இந்த பாவம் எப்படி வந்துச்சு? பிதாவை அறிய முடியாத ஒரு 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 நிலைக்குள்ள வந்தா பாருங்க, அந்த இருளுக்குள்ள வந்தா பாருங்க. எப்படி வந்துச்சு? எல்லாரும் நினைப்போம் கீழ்ப்படியாம அப்படின்ட்டு. கீழ்ப்படியாமை கிடையாது. கீழ்ப்படியாமை என்பது ஃப்ரூட், கனி. கீழ்ப்படியாமைக்குன்னு ஒரு வேர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அது என் புத்தகம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சர்ப்பம் பேசினது, சர்ப்பம் பேசினது, அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். சர்ப்பம் பேசினது, அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இதுதான் வேர், இதுதான் வேர். விசுவாசித்ததுதான் பாவம். என்னங்க கவனிக்கிறீங்க? விசுவாசித்ததுதான் பாவம். அப்ப எதை விசுவாசிக்கணும் என்ன செய்யுது இருக்குது? அதை விசுவாசிக்காம, எதை விசுவாசிக்கணும் அதை விசுவாசிக்காம, சர்ப்பம் பேசினதை என்ன செய்தார்கள்? அவர்கள் விசுவாசித்தார்கள். சர்ப்பத்தின் சத்தத்தை விசுவாசித்தார்கள். அதான் பாவம், அதான் பாவம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். சோ பாவத்திற்கு ஆப்போசிட் என்னங்க? பரிசுத்தம். அப்படியா? பாவத்துக்கு ஆப்போசிட் என்னது? விசுவாசம். நல்லா கவனிங்க, சத்தியத்தை விளங்கிக்கணும். பாவத்துக்கு ஆப்போசிட் பரிசுத்தம்னு நம்ம நினைச்சிட்டு வந்துட்டோம். விசுவாசம், விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அப்ப விசுவாசம், விசுவாசம் என்ன? ஒரு மேட்டரை நம்புறது, அதான் அது விசுவாசம். இதுல நல்லா கவனிங்க, இதுல என்ன மேட்டரை உங்க இருதயம் நம்ப பண்ணப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், விசுவாசம்னா என்ன? என்ன மேட்டரை உங்க இருதயம் நம்ப பண்ணப்படுகிறது. அதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசி 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 அவனுக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கி அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஆமென். பாருங்க, இப்ப நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி? தேவனால் நம்ப பண்ணப்படுகிறோம். ஆமென். அதாவது எப்படின்னா, என்ன ப்ராசஸ்னா, தேவன் பேசுகிறத நம்ம கேட்கிறோம். தேவன் பேச 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 நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செய்யுது? உண்டாகிறது. அந்த நம்பிக்கையில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிற பாருங்க, அதுதான் என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் என்ன செய்யறான்? பிழைக்கிறான். ஆமென். அப்ப உங்க 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 இருதயம் என்ன வாய்ஸ் கேக்குது? ரொம்ப முக்கியம். என்ன வாய்ஸ், என்ன சத்தத்தை உங்க இருதயம் கேக்குது? எந்த சத்தத்தினாலே உங்க இருதயம் நம்ப பண்ணப்படுது, அதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும். எதை கேக்குறீங்க? எதை கேக்குறீங்க? தெய்வீக சத்தத்தை கேட்டு, நாம் அந்த சத்தத்தை கேட்டு, அந்த நாம அவருடைய சத்தத்தை கேட்டு வாழும்படியாகத்தான் நாம டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். என்னங்க விளங்குதாங்க? நாம் அந்த சத்தத்தை கேட்டு வாழும்படியாக தான் பண்ணிருக்கிறோம், வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமா இப்ப பாருங்க, இயேசு எப்படிங்க வாழ்ந்தார்? இயேசு எப்படி அவர் சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்தாருங்க? லூக்கா 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, 22ஆம் வசனத்துல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் செய்து அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின, ஞானஸ்தானம் பெற்ற போது தண்ணிக்குள்ள நின்று ஞானஸ்தானம் பெற்ற போது ஞானஸ்தானம் முங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே என்ன நடக்குதுங்க? வானத்திலிருந்து
ஒரு சத்தம் உண்டாகி, என்ன சத்தங்க? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா நான் பிரியமா இருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தத்தை யார் கேட்கிறா? அந்த ஆடியோபிள் வாய்ஸ், அந்த சத்தத்தை யார் கேட்கிறா? இயேசு என்ன செய்யறாரு? கேட்டு அந்த நம்பிக்கையில இருந்து தான் இயேசு என்ன செய்யறாருங்க? வாழ்ந்தார். எந்த நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? வானத்திலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு? நீ என் நேச. ஆமென். அந்த அந்த ஒரு சத்தம் இருக்கு, அந்த சத்தத்திலே இயேசு வாழ்ந்திருக்கிறார். ஆமென் ஆமென். நான் அவருக்கு நேச. பாருங்க பாருங்க, இது ரொம்ப விளங்கணும். அடுத்த வாரம் மீனா நிறைய விஷயம் சொல்ல போறேன், ரொம்ப முக்கியம். இந்த சத்தத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. பாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி அப்படியே அந்த உணர்விலே வாழ்ந்ததுனால இயேசுவால பாவம் இல்லாம இந்த பூமியில என்ன செய்ய முடியுது? வாழ முடிந்தது. ஆமென். அந்த சத்தம், நீங்க பாவம் இல்லாம எந்த விதமான இது இல்லாம பரிசுத்தமா இந்த உலகத்துல நல்லா வாழணும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்த சத்தத்தை, இந்த உணர்வுல நம்ம வாழணும். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த உணர்வுல என்ன செய்யணும்? வாழணும். இயேசு பிதாவின் சத்தத்திலே அவர் வாழ்ந்தார். ஆமென். பிதாவுடைய சத்தம், அது என்ன சத்தம்? அது சத்தியத்தின் சத்தம். ஆமென். அந்த சத்தியத்தின் சத்தத்தை நாம் நம்பும் போது நாம நீதிமானாக என்ன செய்யறோம்? மாறுகிறோம். ஆமென். ஆனால் பிதாவின் சத்தத்திற்கு நாம செவி கொடுக்காம பிசாசின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது என்ன ஆகுறது அப்படின்னா, இருதயத்துல பொய் உட்கார்ந்துருது. பிசாசுடைய சத்தத்தை கேட்கும் போது இருதயத்தில் என்ன உட்காருது? பொய். பக்கத்துல வாசிலுங்க. பிதாவின் சத்தம் அது சத்தியத்தின் சத்தம், பிசாசின் சத்தம் அது பொய்யின் சத்தம், அது தீமையின் சத்தம். அப்ப பிசாசு பாருங்க, பொய்யை இருதயத்தில் விதைக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். அதனால தான் வேதம் எல்லா இடங்களும் சொல்லுவோம், இருதயத்தை என்ன செய்ய? எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோள், இருதயத்தை காத்துக்கோள், இருதயத்தை கரெக்டா வச்சுக்கோ, விட்டாத. ஏன்னா பிசாசு எங்க விதைக்கிறான்? இருதயத்துல பொய்யை விதைக்கக்கூடியவனா இருக்கிறான். எப்படி விதைப்பான்? எப்படி விதைக்கிறான்? பிதாவுடைய குட்னஸ் மேல கேள்வி கேட்க வைக்கிறவனாக இருக்கிறான். அவருடைய அன்புக்கு விரோதமாக, அவருடைய நற்குணத்துக்கு விரோதமாக, அவருடைய பிதாவுடைய உண்மைக்கு விரோதமாக கேள்வி கேட்க வைக்கக்கூடியவன் என்ன செய்யறான்? இருக்கிறான். கேட்டானா இல்லையா? இந்த கனிகள் எல்லாம் சாப்பிட வேண்டாம் சொன்னாரு அப்படின்னு ஒரு மாதிரி சந்தேகத்தை என்ன செய்யறான்? எழுப்புறான். சந்தேகப்படுற அளவுக்கு கேள்வி என்ன செய்யறான்? அவன் எழுப்புறான். அப்ப அந்த கேள்வியை என்ன பண்ணாங்க? ஆதி 3ஆம் அதிகாரத்தில் இவர்கள் அதை விசுவாசித்த உடனே அவர்களுக்குன்னு ஒண்ணு நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? இருள கொண்டு போய் விட்டுருச்சு. அதுதான் இந்த விசுவாசித்ததான். இருள் என்ன? அறிய முடியாத ஒரு நிலை. இப்ப விளங்குதா உங்களுக்கு? அறிய முடியாத ஒரு நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டாங்கன்னு? அந்த அறிய முடியாத ஒரு நிலை தான் பாவம். பாவங்களிலே கொடிய பாவம் அதுதான். பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆதியா 3:8 வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனோடு உறவாடிட்டு இருந்தவங்க தேவனை கண்டு பயந்து என்ன செய்யறாங்க? ஓடி ஒளியுறாங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையில் 8ஆம் வசனம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பாருங்க, தேவனோடு கூட அவருடைய அன்புக்குள்ள நீச்சல் அடிச்சவங்க, அன்புக்குள்ள உறவாடினவர்கள், அவருடைய அவ்வளவு சந்தோஷமாய் உறவாடி மகிழ்ந்தவர்கள் இப்ப தேவனை கண்டு பயந்து ஓடி என்ன செய்யறாங்க? ஒளிகிறாங்க. ஏங்க ஓடி ஒளிகிறாங்க? இதுக்கு முன்னாடி தேவன் கோபப்பட்டதை அவங்க பார்த்திருக்காங்களா? ஏன் ஓடி ஒளியணும்? தேவன் அவர்கள் திட்டினதை அவங்க பார்த்திருக்காங்களா? பிச்சுருவேன் அப்படி ஏதாவது சொல்லி மிரட்டினதை ஏதாவது பார்த்திருக்காங்களா அவங்க? அதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே இல்லை. அல்லது பிதா குமாரனை திட்டுற மாதிரியும், குமாரன் பரிசுத்தாவுடைய சண்டை போடுற மாதிரியும், இவங்க எல்லாம் பெரிய எரிச்சலா இருக்கிற மாதிரியும், இவங்க எல்லாம் பெரிய சண்டை போடுற மாதிரியும், எது ஒரு விகாரமா ஏதோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை ஆதாம் ஏவாள் பார்த்தாங்களா? இல்ல. பிதா ஒரு பெரிய கோபக்காரர் போல அப்படி எதுவும் பார்த்தாங்களா? எதுக்கு இப்படி பயந்தா ஓடினாங்க? அதுக்கு முன்னாடி
திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தம் கோவப்படுறத அவங்க பார்த்திருக்காங்களா? இல்ல. ஏன் இவங்க பயப்படணும்? அப்ப ஏன் இவங்க பயப்படணும்? அப்ப ஏன் இவங்க படபடக்கணும்? அப்ப ஏன் இவங்க அங்கலாய்க்கணும்? ஏன் இந்த பயம்? ஏன் இந்த படபடப்பு? ஏன் இந்த அங்கலாய்ப்பு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கேள்வி. எத்தனை பேர் கேக்குறீங்க கேள்வி? எங்க இருந்து வந்துச்சு? ஏன் பயப்படணும் இவங்க? இந்த பாவம் தேவனை மாத்திச்சா? இவங்க செஞ்ச பாவம் தேவனை மாத்திச்சா? இவங்க செஞ்ச பாவம் இருக்கிறவராகவே இருக்கிறவரை, அதாவது யாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உறவின் ஊற்றாக என்ன செய்யறாங்க? அவங்க எப்பொழுதும் பொங்கி வழிகிற ஒரு சந்தோஷத்திலே, கொண்டாட்டத்திலே, மகிழ்ச்சியிலே ஊறி திளைத்தவர்களாக அப்படி இருக்கிறவர்களாகவே இருக்கிறாங்களே, அத எதுவும் மாத்திச்சா அவங்க செஞ்ச பாவம்? என்னங்க இத ரொம்ப பேசிக் கவனிங்க. மாத்திச்சா? பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அன்பில் நிறைந்து உறவின் ஊற்றாய் மகிழ்ந்து இருந்தவர்கள் இப்ப இந்த மனுஷர்கள், இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே கருன்னு மாறிட்டாங்களா? ஏய் அப்படி மாறிட்டாங்களா? இல்ல. இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அவங்க பாவம் செஞ்ச உடனே கோபக்காரரா மாறிட்டாங்களா? இல்ல. பாவம், அதாவது சுருக்கமா சொல்றேன், தேவன் பாவம் தேவனை மாற்றியதாங்க. தேவனை விட பாவத்துக்கு அவ்வளவு வல்லமையா? இல்ல. அழகா கவனிங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அவர் சொல்லிட்டார், நான் மாறாதவராக இருக்கிறேன். அவர் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே தான் செய்றேன், இருக்கிறேன். நான் மாறுவதில்லை. சோ நம்முடைய பாவமோ ஆதாமுடைய பாவமோ தேவனை மாற்றவில்லை. விலகிக் கொள்ள வேண்டும். பிதாவுக்கு இவங்க செஞ்ச செயலை பச்சிட்டு அப்படியே பிதா காதில் இருந்து அப்படியே அக்கினி புகை வந்து என்னடா அப்படி பண்ணிட்டீங்க, உங்களை என்ன செய்யறேன் அப்படி ஏதோ ஒரு நிலைக்கு வந்தாரா? இல்ல. கண்ணெல்லாம் பிதிங்கிட்டு வெட்டுவேன் குத்துவேன் மாதிரி நின்னாரா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. இல்ல. பாவம் தேவனை மாத்தல. இவங்க செஞ்ச பாவம் தேவனை என்ன செய்யல? மாத்தல. திரியேக அந்த உறவின் ஊற்றிலே பங்கெடுத்து வந்தவர்கள் என்ன நடந்ததில் விளைக்கணும்? அந்த உறவிலே மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே ஆனந்தத்திலேயும் பங்கெடுத்து வந்தவர்கள் இவங்க என்ன நடந்துச்சுன்னா, பாவத்துக்கு இவங்க இடம் கொடுக்கும் போது மனுஷன் தான் மாறினா ஒழிய தேவன் என்ன செய்யல? மாறல. மனுஷன் தான் மாறினா. மனுஷனுக்குள்ள பயம் வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள அந்த வெக்கம் வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள அந்த குற்ற உணர்வு வந்துருச்சு, மனுஷனுக்குள்ள அந்த படபடப்பு, அந்த அங்கலாய்ப்பு, அதெல்லாம் என்ன செஞ்சிச்சு? அவனுக்குள்ள வந்துருச்சு. மனுஷன் தான் மாறினா, தேவன் மாறவே இல்ல. அப்ப வெக்கம், பயம், இந்த படபடப்பு, இந்த அங்கலாய்ப்பு, குற்ற உணர்வு இதெல்லாம் உள்ள வந்ததுனால இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. இதுக்குள்ள இது எல்லாம் அவங்களுக்குள்ள வந்துச்சு, உண்மைதான். இதெல்லாம் வந்த பிறகு அவங்க பண்ணின முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸை உண்டு பண்றாங்க. அவங்களா ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்றாங்க. அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரை கட்சிகளாக உண்டு பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஒளிவு மறைவின்றி வாழக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு ஓப்பனா, அதாவது எந்த விதமான தன்னை மறைத்துக் கொள்ளாம அறியவும் அறியப்படவும் அப்படி ஒளிவு மறைவின்றி வாழக்கூடிய ஒரு மனுஷன் இப்ப தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடியவன் என்ன செய்யறான்? மாறிட்டான். யார் மாறினா? தேவன் மாறினாரா? மனுஷன் மாறிட்டான். ஓடி ஒளிகிறான். அப்ப இது எதற்கு எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறியவும் அறியப்படவும் என்கிற டிசைனுக்கு அது எதிரி. இதுதான் மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டிசைன். விளங்கிட்டீங்களா? இதுதான் என்னது? மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டிசைன். அறியவும் அறியப்படவும்ன்றதுக்கு எதிரி என்னன்னா, தன்னை மறைச்சு கொள்றது, மறைச்சு வாழ்றது. தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. இப்ப சபைக்கெல்லாம் வந்துட்டா பார்த்தோம்னா அப்படியே ஒன்னும் தெரியக்கூடாது, நல்லவர்கள் போல நடிச்சுட்டு அப்படியே போயிடும். ஊட்டணும், அதேப்பா நான் இப்படிதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் வந்தா உங்களை நீங்களே என்ன செஞ்சிடணும்? ஊற்றிடணும்.
மறைச்சு கொள்றான் பாருங்க தன்னை. சோ தேவன் மாறினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு ஆதாமின் மனதிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தேவன் எப்படி இருக்கிறார் என்கிற ஒரு ஒரு அதை குறித்து ஆதாமின் மனதிலே ஒரு காரியம் வந்தது. என்னன்னா, ஆதாம் மனதிலே இப்ப தேவாதி தேவனை கோபக்காரரை என்ன செய்யறான், பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பிதா கோபக்காரரா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் அப்படிலாம் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. பாருங்க, அப்படி வெளிப்படுத்தினாரா? கோபக்காரரா வெளிப்படுத்தினார் பிதா? இல்ல, நல்ல உறவுக்குள்ள இருந்தவங்க தான். ஆனா இப்ப அவரை பார்க்கிற விதமே மாறிடுச்சு. கண்ணாடி மாறிடுச்சு. அதனால கண்ணோட்டம் எல்லாம் நினைச்சிருச்சு, மாறிடுச்சு. பாருங்க, தவறான கண்ணோட்டம் எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறோம் என்பதிலிருந்து தான் வருகிறது. நம்ம இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறோம் என்பதில தான் வருது தவறான கண்ணோட்டம். நம்முடைய ஆழமான அந்த நம்பிக்கைகள் தான், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்து மாறுகிறது. இப்ப தேவனை குறித்து சரியான படம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அவரை குறித்து தவறான ஒரு படம்னா அந்த அந்த ஒரு பிலீவ் சிஸ்டம், அதான் பிரச்சனை. அந்த பிலீவ் சிஸ்டத்தை பத்தி தான் பேசுறேன். அது தவறான படம் நமக்குள்ள வந்துச்சுன்னா வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சது, தலைகளா மாறிடும். என்ன மாதிரி நம்புறோமோ அது மாதிரிதான் மாறும். அது மாதிரிதான் மாறும், வாழ்க்கை மாறும். அதனாலதான் நான் சொல்றேன், இதுல ரொம்ப எஃபோர்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். பிதாவை எப்படி பார்க்கணும், அவர் எப்படி அறியணும், எந்த விதத்துல இப்படி அறிய வேண்டிய விதத்துல எப்படி அறியுறது, ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. இன்றைக்கும் பாருங்க, அநேகர் தேவன் யார் என்பதிலே அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் பார்க்கிறாங்களே. அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கறதுனாலதான் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் வித்தியாசப்படுது. கிறிஸ்தவ மத்தியில் வித்தியாசப்படுதா இல்லையா? வெளியில போய் பாருங்க, அவன் பேசுறத, உன்னை ஆண்டவர் சும்மா விடுவாரா, கண்ணை நோண்டிட்டார்ல உன்ன அப்படின்னு சொன்னாலே போச்சு. அவன் யாரு எதை நம்புறான்னு தெரிஞ்சு பார்த்து ஆண்டவர் அனுமதிச்சிட்டார்ல. இந்த கொரோனா வந்த டைம்ல பா என்னென்னலாம் பேச்சு, டிவிலையும் அது இதுலயும் என்னென்னலாம் சத்தம். பத்தியா, ஆண்டவர் விடுவாரா, ஓட்டு வாங்குறாருல. அப்ப பிதாவை குறித்து எப்படி படம் இருக்கு? அப்ப அந்த மாதிரிதான் வாழ்க்கை. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு. என் வாழ்க்கையில எல்லா தீமையும் அவர் தான் கொண்டு வருவார். பாருங்க, இப்ப என் பிள்ளை இருக்கு, இப்ப என் பிள்ளை இருக்குது, பிள்ளை வந்து தடிக்கு கீழே விழுந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன், அனத்தை தூக்கி என்ன செய்வேன், எடுப்பேன். அதனால என் பிள்ளை நான் தான் தள்ளி விட்டேன்னு அர்த்தமா? என்ன கவனிக்கிறீங்களா? நானா என் பிள்ளை தள்ளி விட்டேன்? தள்ளி விழுந்தவன என்ன, அவர் தள்ளி விட்டார். அவர் தள்ளி விடாம எப்படி இந்த பிள்ளை விழுகும்? இப்படிதான் உலகம் பேசிட்டு இருக்குது. அப்பாவை பத்தி, பிதாவை பத்தி, பிதாவை பத்தி அப்படித்தானே. நம்ம பிள்ளை அப்படி செய்வாங்க. நீங்க உங்க பிள்ளைய எத்தி தள்ளி விடுவீங்களா? நாசமா போ, குழிக்குள்ள விழு, அப்படி செய்வீங்களா? என்னங்க சொல்லுங்க, செய்வீங்களா? கை அசைங்க. அப்ப ஆண்டவர் செய்வாரா? தேவாதி தேவனை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம வச்சிருக்கிறோம் என்பதை வைத்து அதுதான் நம்ம வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. ஒவ்வொருடைய நம்பிக்கைகள் வித்தியாசப்படுது பாருங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையை வித்தியாசப்படுது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பிதாவை சரியா அறியாதனால. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். அதுல எவன் தொலைஞ்சு போனா? 2 பையன் தொலைஞ்சு போயிட்டாங்க. 2 பயல்களும் ஒரு விதத்துல தொலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பையன் வீட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான், ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே என்ன பண்ணிட்டான், தொலைஞ்சு போயிட்டான். 2 பையன்களும் பாத்தீங்கன்னா அப்பாவை என்ன செய்யல, அறிய வேண்டிய விதத்தில் அறியல. மூத்தவன் அவன் பயங்கர, இளையவனாலும் பரவாயில்ல, மூத்தவன் அதுக்கு மேல அப்பாவுடைய அன்பு, அப்பா கூடவே இருக்கிறான். அப்பா விட்டு எங்கிட்ட என்ன செய்யல, போகவே இல்லை. கூடவே இருந்து பாருங்க, கூடவே இருந்து அப்பா என்ன செய்யல, அறியல. சில 25 வருஷமா சபைக்கு வருவாங்க, பிதானா யாருன்னு தெரியாது. இப்படி இருக்கிறாங்க. 30 வருஷம் கிறிஸ்தவம். நாங்க எங்க தாத்தா காலத்துல கிறிஸ்தவம். ஆமா, பிதா யாரு, என்னென்னையோ கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அறியல. மூத்த குமாரன் பாருங்க, அப்பா கூடவே இருக்கிறான், அப்பாவுக்கு எல்லா வேலையும் செய்யறான், அப்பாவுடைய காரியங்கள்லாம் பண்றான். ஆனா அப்பாவுடைய அன்பு அவன் என்ன செய்யல,
உணராதனால தன்னை பாருங்க, தன்னை எப்பயுமே பிஸியா வச்சிருக்கான் பாருங்க. மாங்குன்னு வேலை பார்க்கறான். அவன் சொல்றான், இவ்வளவு காலம் நமக்காக உழைச்சனே சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க லூக்கா 15. கடைசியில பார்ட்டி வச்சா பார்ட்டியில வந்து என்ன செய்கிறான், கலந்து கொள்ள மாட்டேங்கிறான், உருன்னு வெளியே நின்னுக்கிறான். பண்ண பார்ட்டி, டான்ஸ், ஜாய், செலிப்ரேஷன் இதெல்லாம் வரும்போது அதுல என்ன செய்ய மாட்டேங்கிறான், பங்கெடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் மூத்த குமாரன் ஸ்பிரிட்டுங்க. ஒரு கூட்டம்னா பங்கெடுக்காம அதெல்லாம் நான் கலந்து கொள்ள மாட்டேன். என்ன அழைச்சாங்களா, போன் பண்ணி சொன்னாங்களா, எனக்கு என்ன இருக்கு என்கிட்ட சொன்னாங்களா, என்னை விட்டுட்டாங்களே, என்னை மறந்துட்டாங்களே, நான் ஒரு ஆள் இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேணாமா? 30 வருஷம் விசுவாசி நானு, மூப்பர் நானு, அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்னை கவனிக்கல, என்ன சொல்லல. இந்த மூத்த குமாரன் ஸ்பிரிட் சபையில் என்ன செய்யுது இருக்கு பாருங்க. ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஜாய், எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் அப்படி உருன்னு இருப்பாங்க. ஆட்டம் ஆடுறீங்களாக்க? இதெல்லாம் யாரு நீங்க கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் போடுங்க அப்படின்னா என்ன செய்யாது, வராது. கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க, கொஞ்சம் கையை வைத்து இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு இந்த அந்த டான்ஸ், அந்த களிப்பு, அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சி, இதுல பங்கெடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது, விருப்பம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் எந்த பிரச்சனை, இதெல்லாம் உறவு பிரச்சனை. ஏன்னா பிதாவை அவர் அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யல, அறியாதனால வர்ற பிரச்சனைகள். அவன் பாருங்க, இந்நாள் வரைக்கும் இருந்தோம், ஒரு ஆட்டையாவது எனக்கு கொடுத்தீங்களா? அவனுக்கு தேவை இந்த மட்டன் சாப்பிடணும் போல தெரியுது. ஒரு ஆட்டை அவன் பேசுறது அதுலயே இருக்குடா. ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. இவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளவு நாளும் அவனுக்கு உழைச்சேன், நான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்தீங்களா? மட்டன் கறி கிடைக்கலையா பாருங்க அவனுக்கு. அடுத்து இளையகுமாரன், அவன் பாருங்க, இளையகுமாரன் அவனும் தகப்பனுடைய அன்பை சரியா என்ன செய்யல, அறியல. அதனால ஆஸ்திய எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு என்ன செய்யறான், ஓடுறான், வெளியில போயிட்டு கெட்டு போயிட்டான். மூத்த குமாரன் தான் சொல்றான், மூத்த குமாரன் இளையகுமாரனை பத்தி சொல்றான். அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, வேசி இடத்துல போய் ஆஸ்தி என்ன செஞ்சுட்டான், ஆஸ்தியை அழித்து போட்டான். வேசி இடத்துல இந்த இளையகுமாரன் போறான் அப்படின்னா பிதாவை அறிய முடியாத ஒரு இடத்துல இருந்ததுனாலதான் அவன் அந்த தவறு என்ன செய்யறான், செஞ்சான். சோ நல்ல கவனிங்க, பாவம் என்பது நற்கிரியைகளாகவும் இருக்கலாம் அல்லது துர்க்கிரியைகளாகவும் இருக்கலாம். ஆனால் பிதாவை அறியாம இடத்திலிருந்து, அதாவது பிதாவை அறியாம அந்த ஒரு இடத்திலிருந்து ஒரு விஷயம் வருது பாருங்க. அப்படி வரும்போதுதான் பாவத்தில் நம்ம வாழ்கிறோம் அர்த்தம். நான் சொல்றது விளங்குதாங்க? நீங்க செய்யறது நற்கிரியா இருக்கலாம் அல்லது துர்க்கிரியா இருக்கலாம். ஆனால் பிதாவை அறியாம இடத்திலிருந்து ஒரு விஷயம் வரும்போது அவன் அந்த பாவத்தில் நம்ம வாழ்கிறோம் பாருங்க. ஆக மொத்தம் பாவம்னா என்னன்னா உறவு பிரச்சனை. பாவம்னா என்னது, உறவு பிரச்சனை. உறவுல உடசல் இருக்குது பாருங்க. உறவுல உள்ளே கரப்டட் இருக்குது. வெளியே பார்க்க ஆரஞ்சு பழம் எப்படி இருக்குது, தக தகன்னு பல பலன்னு இருக்குது. நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த ஆரஞ்சு பழத்தை பிச்சு எடுத்த உடனே குப்புன்னு அப்படியே நாறுது. அந்த மாதிரி உள்ள இருக்குது. இந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள இருந்துதான் பாருங்க. இந்த மாதிரி உள்ளத்துக்காக தான் பிதாவை குறித்த ஒரு அறிவை ஷேர் பண்ணுவதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு என்ன செஞ்சாரு, வந்தார். சோ இதற்கு சொல்யூஷன் யார் கொடுக்குறானா, இயேசு தான் கொடுக்குறார். சொல்யூஷன் கொடுக்குறார். அந்த சொல்யூஷன் உனக்கு வாசிக்கிறேன், ஒரே வசனம் மட்டும். நீ வர நாட்கள் சொல்யூஷன் பேசுவேன் நான். இப்ப இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறோம், சரிங்களா? 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருப்பீங்க எல்லாரும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசு இந்த மாதிரி உள்ளத்துல இருக்கிறாங்க இல்லையா, உள்ளத்துக்குள்ள அப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு பிதாவை குறித்த ஒரு அறிவை சரியா ஷேர் பண்றதுக்காக தான் இயேசு என்ன செஞ்சாருங்க, வந்தார். அவர் என்ன சொல்யூஷன் கொடுக்கிறார் பாருங்க. யோவான் அதை எடுத்து சொல்றாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாம் வாசிக்கிறது. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்தாரா இல்லையா, என்ன பண்ணாரு, நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கும் சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, முதல் வார்த்தை என்ன சொல்லுது, அன்றியும்
நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, யாரு? அந்த பிதாவை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறாராம், ஷேர் பண்ணிருக்கிறாரு, ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். என்ன விதமான ஒரு அறிவு? என்ன புத்தியை தந்திருக்கிறார்? என்ன புத்தியை தந்திருக்கிறார்? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். என்ன புத்தி அவர் தந்திருக்கிறாரா? பேதுரு அதை சொல்றாரு ஒரு இடத்துல. என்ன புத்தியை தந்திருக்கிறார்? யோவான் இதை சொல்றாரு, புத்தி தந்திருக்கிறார்னு. பேதுரு வந்து பேதுருவின் புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மகா மேன்மையும், எல்லாம் கவனிங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களாலே அவைகள் நமக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப பிதாவை அறியணும் அப்படின்னா இயேசு நமக்கு தந்திருக்கிற புத்தியை விளங்குதா? இயேசு நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அதிகமாக தியானித்து அதிலே நாம் நேரத்தை செலவழித்தால் பிதாவை அறிய வேண்டிய விதத்திலே அறியலாம். ஆமென். இப்ப விளங்குதா? பிதாவை எப்படி அறியுது? இயேசு அந்த புத்தியை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதான் பாருங்க, சுவிசேஷ புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் அதிகமா வாசிக்கணும். 2 பேதுரு 1:4 பாருங்க. பேதுரு சொல்றதை காட்டுறேன். 2 பேதுரு பாருங்க, மேல என்னென்ன நடக்குது பாருங்க. இந்த அறிவுக்குள்ள போனோம் அப்படின்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க எல்லாரும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. அப்ப எப்படி அறிகிறது? மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களாலதான் அவரை அறிய முடியும். அப்படி அறியும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 4ஆம் வசனத்துல சொல்றாரு பேதுரு, இச்சைக்கும் நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க, என்ன எதுக்குங்க? இச்சைக்கும் 1 இச்சைக்கும், 2வது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சைக்கும் எல்லாம் சொல்லிட்டே இருங்க, இச்சைக்கும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கும் தப்பி. இச்சைக்கும் பக்கத்துல பாசுங்க, இச்சைக்கும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இது ரொம்ப முக்கியமா இல்லையா? அடுத்தது என்ன? அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாம் பொருட்டு. 3 விஷயம் இதுல இருக்குது. அப்ப அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக எது நம்மளை மாத்துதுங்க? மகா மேன்மை அருமையுமான வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். குமாரன் மூலமாய் நமக்கு புத்தியை தந்தரப்பட்டிருக்கு இல்லையா? அது மூலமா நமக்கு என்ன உண்டாகுது? இச்சைக்கு தப்பி வைக்கப்படுறோம், உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி வைக்கப்படுறோம். ஆமென். அதாவது இயேசு நமக்கு தந்த புத்திமதிகள் இருக்கு. இயேசு பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்த வார்த்தைகள், வசனங்கள், புத்திமதிகள், அதை நாம் அறியும் போது பிதாவினுடைய அந்த திவ்ய சுபாவத்துக்கு அந்த அவருடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள அப்படியே வருது. எத்தனை பேர் அப்படி சபந்த நிலைக்கு போனோம்? பின்னாடி கவனிக்கிறீங்களா? சபந்த நிலைக்கு போனோம். பிதாவினுடைய திவ்ய சுபாவம். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவங்க? பிதா பத்தி சொல்லுங்க. பிதா எப்படிப்பட்டவர்? அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நம்ம கலக்கி போட்டிருக்கிறது. இச்சைக்கும் உலக இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. உலகத்தில் உண்டான எல்லா கேட்டுக்கு நம்ம தப்பிடலாங்க. அதாவது பெரிய நாச மோசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம்? தப்பிடலாம். எப்படி தப்பிக்க முடியும்? இதைத்தான் பாருங்க. இதுதான் இந்த செய்ய வேண்டியது. சபை செய்ய ஆரம்பிக்கணும் பாருங்க. ஒரு சபை இந்த நாட்களில் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சபை இதை செய்யணும். எதை செய்யணும்? இந்த பிதாவுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக என்ன செய்யணும்? சபை சொல்லுங்க, மாற்றப்படணும். இதை செய்யணும் பாருங்க சபை. இது எப்படியா மாற்றப்படணும்னா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். இன்றைய நாட்களிலே ஒரு சபை இதை செய்ய வேண்டியது பாருங்க. இது ஒரு சபை, இப்படி ஒரு சபை செய்தால் அந்த சபை மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்யும்? உண்டாகும். மகிமை என்ன செய்யும்? அடையும். ஆமென். பிதாவுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள வந்துருச்சா? அந்த கலாச்சாரம் வந்துருச்சா?
எவ்வளவு கோபதாபங்கள், மன்னிக்க முடியாத எரிச்சல், கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் இப்படிலாம் இருக்கிறோம். அந்த சுவாபம் வந்துருச்சு, அந்த திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ள மாறிட்டோமா? ஏன்னா அந்த வார்த்தையில் இன்னும் என்ன செய்யல. அந்த அந்த அது பிதா நமக்கு இயேசு குமாரன் மூலமாய் தந்தரப்பட்டிருக்கிற அந்த புத்தி, அந்த அதுல நம்ம பயணம் செய்யல. அது என்ன என்பதை பார்க்கல, அது அறியல. அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் நமக்குள்ள உள்ள வராம இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அவ்வளவு தூரம் அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவராக நம்ம என்ன செய்வோம், மாறுவோம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் உண்டான இச்சைக்கு எல்லாம் தப்பி, உழவு கேட்டுக்கல்ல எல்லாம் நாச மோசங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம தப்பிடலாம். இப்ப சபை இந்த அளவுக்கு போகணும் பாருங்க. ஒரு சபை மகிமை அடையணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆமென். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா தான் அவரை பத்தி அறிய முடியும். இயேசு சொல்றாரு இல்லையா, யோவான் 10ல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யுது, செவி கொடுக்குது. யோவான் 10 எடுங்க, ஒரு நிமிஷம் வாசிப்போம் அதை. யோவான் 10 எல்லாம் திருப்புங்க. யோவான் 10 திருப்புங்க எல்லாரும். 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் பாருங்க. இயேசு சொல்றாரு, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் எல்லாம் வாசிக்க ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது, ஏன்னா நானும் பிதாவும் சொல்லுங்க ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். சொல்றாரு என் ஆடுகள். பாத்தீங்களா 27ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு, என் ஆடுகள். எத்தனை பேருங்க அவருடையவர்கள்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, ஊரா விட்டு சத்தம் இல்ல, உலக சத்தம் இல்ல, அந்த சத்தம் இந்த சத்தம் இல்ல, எந்த சத்தத்துக்கு, அவர் சொல்றாரு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை, உங்களை அறிந்தவருங்க அவரு, அவைகள் எனக்கு, இதுதான் சபை, இதுதான் சபை. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நாம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்ல வேண்டும். அதான் சபை. எத்தனை பேர் அப்படி இந்த மாதிரி ஒரு நிலையில போயிட்டு இருக்கிறோம்? ஆமென். இன்றைக்கு பாருங்க, அநேக தேவ சத்தத்தை என்னால கேட்க முடியல அப்படின்றாங்க. தேவ சத்தத்தை கேட்க முடியலன்றாங்க. ஏன், என்ன காரணம்? உலக சத்தமா அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை மட்டும் கேட்க முடியுது. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்கள் தேவ சத்தத்தை கேட்காத ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இதுவரை கேட்காதனால இனிமேல் கேட்கவே முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்க நேசிக்கூடாது, வந்துட கூடாது. இதுவரைக்கும் நான் என்ன தேவ சத்தம், அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு. அதனால கேட்காதனால இனிமேல் கேட்கவே முடியாது, தேவ சத்தத்தை கேட்க முடியாது தீர்மானம் பண்ணிடுறாங்க. பிதாவின் சத்தத்தை கேட்கணும்னா என்ன வழி அப்படின்னா, உலக சத்தங்களை குறைச்சுக்கிட்டாலே போதுங்க. ஆமென். உலக சத்தங்களை குறைச்சாலே பிதாவின் சத்தத்தை தெளிவா என்ன செய்யலாம், கேட்கலாம். அதாவது நான் சொல்றது விளங்குதா, வெளியின் சத்தங்களை குறைச்சுக்கிட்டாலே பிதாவின் சத்தத்தை தெளிவா என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆமென். எத்தனை பேர் விளங்குறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொன்னதை அடிச்சு சொல்லுங்க பாங்க, பலாரும் கூட அறிஞ்சு. வெளியின் சத்தத்தை சொல்லுங்க, வெளியின் சத்தத்தை குறைச்சுக்கிட்டாலே பிதாவின் சத்தத்தை தெளிவா நீங்க கேட்கலாம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், தேவ சத்தத்தை நீங்க எவ்வளவு தூரம் கேட்கறீங்க அவ்வளவு தூரம் நீங்க ஆக்டிவேட்டா இருக்கலாம். நீங்க ஒரு என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்னதான் பண்ணணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவி ரொம்ப முக்கியம். பக்கத்தில் சாலுங்க முக்கியம், காது ரொம்ப முக்கியங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 7 சபைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் காது? நிறைய பேர் காது, இந்த காது இருக்கு, ஆனா அந்த காது இல்லை. எந்த காது? அதுதான் பிரச்சனை. அதுதான் அதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன். சரீர காதுகளை பத்தி சொல்லல, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான செவி, உள்ளுணர்வு என்கிற அந்த செவி, உறவு என்கிற செவி, அந்த உள்ளான செவி, அந்த உள்ளான செவி இருக்கு அந்த காது, அது தேவனோடு கூட இணையும் போதுதான் தேவ உறவு அந்த இடத்துல உண்டாகுது. தேவ உறவு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்றீங்க? அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்க பாருங்க. நீதிமொழி 28:9 எல்லாருக்கும் தெரியும். நீதிமொழி 28:9 என்னது? தான்
வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் வாய இல்ல என்ன போட்டிருக்கு, செவியை. வாயின்னு சொல்லப்படல. இன்றைக்கு அநேகருக்கு வாய் ஜாஸ்தியா இருக்கு, காது ரொம்ப கம்மியா இருக்கு. கவனிக்கிறீங்களா? வாய் ஜாஸ்தி. ஏன் இன்றைக்கு அநேகர் பிதாவுடைய உறவுக்குள்ள இல்லை அப்படின்னா, பிதா அவர் பேசும்போது அவருடைய வாயும் நம்முடைய காதும் இணைந்திருக்கவில்லை. அதான் பிரச்சனை. அவருடைய வாயும் நம்முடைய காது என்ன செய்யணும், இணைந்திருக்க வேண்டும். இங்கதான் உறவே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ரெண்டு விஷயங்க. நாம வாய் விட்டு பேசும்போது அவர் காதோடு என்ன, நம்ம காதோடு இணைந்திருக்க வேண்டும். நாம அவர் வாய் விட்டு பேசும்போது நம்ம செவி, நம்ம காது அவருடைய வாயோட என்ன செய்யணும், இணைந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்பவுமே தேவ உறவுலயே நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆமென். அப்ப சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம காதை பிதாவுடைய வாய்க்கு நேரம் என்ன செய்யல, பிதாவுடைய வாய்க்கு நேரம் என்ன செய்யல, வைக்கல. அவருடைய சத்தத்துக்கு நேராக நம்முடைய செவி என்ன செய்யல, வைக்கல. பாருங்க, செவி வேற ஒரு சத்தத்துக்கு நேராக இருக்குது. அதான் பிரச்சனை. வேற ஒரு சத்தத்துக்கு நேரா இருக்கு. ஏசாயா 66ஆம் அதிகாரம் திருப்புங்க எல்லாரும். ஏசாயா 66, 100 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 66க்கு திருப்புங்க. 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அதாவது நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, அதாவது நான் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நான் அதாவது என்ன சொல்லுவார், ஆலயத்துக்குள்ள நான் எப்படி இருப்பேன், என் பிரசனம் எப்படி இருக்கும், ஆண்டவர் பேசுற என் ஊழியம் எப்படி இருக்கும், அதாவது நான் சபை ஜனங்களுக்குள்ளே எப்படி உறவாடுவேன், அதை பத்தி தான் சொல்றாரு. எப்படி நான் உறவாடுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு. 2ஆம் வசனத்தை பாருங்க. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வார்த்தை வாசிங்க, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாரு? ஆலயத்தில் மிகவும் முக்கியம் எதுங்க? கர்த்தரால் பேசப்படுகிற வசனம் ஆலயத்தில் ரொம்ப முக்கியம். அப்ப ஆலயத்திலிருந்து பேசப்படுகிற கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே நடுங்கிறவன் இல்ல, அந்த வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்றவன். அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு நேரா வருது, நான் பிழைக்க முடியாக, நான் நல்லா இருக்க முடியாக, நான் விமோச்சனம் அடைய முடியாக. கர்த்தருடைய வார்த்தை என்னை மாற்றுகிற வார்த்தை, என்னை தேற்றுகிற வார்த்தை, என்னை உருவாக்குகிற வார்த்தை, வளமையான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு நேரா வருதுன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒரு ஹானர் கொடுக்கிறவன், பயபக்தி கொடுக்கிறவன். விளங்குதா உங்களுக்கு? அந்த வசனத்தை நடுகிறவனே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். அப்ப அவருடைய சத்தத்துக்கு நாம என்ன பண்ணணுங்க, செவி சாய்க்கணும். வார்த்தைக்கு வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்கணும். 6ஆம் வசனம் பாருங்க. இப்ப 6ஆம் வசனம் வாசிங்க. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது நமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அதாவது 2 விதமான சத்தத்தை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். ஒன்னு என்ன, நகரத்தின் அமளி அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் நாய்ஸ் ஃப்ரம் த சிட்டி. வாய்ஸ் ஆஃப் நாய்ஸ், அதாவது பட்டணத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு பாருங்க. அந்த பட்டணத்தின் சத்தம் இரைச்சலின் சத்தம். அதுல எந்த விதமான சமாதானம் கிடைக்க போறது இல்ல, எந்த விதமான சந்தோஷம் அதுல இல்ல. வாய்ஸ் ஆஃப் நாய்ஸ். அது இன்னைக்கு நிறைய பேர் வாய்ஸ் ஆஃப் நாய்ஸ் தான் அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. பட்டணத்திலிருந்து வருகிற அந்த இரைச்சலின் சத்தம் அது ஒரு மனுஷனை குழப்புகிறதா இருக்கிறது, ஒரு மனுஷனை கேட்டுக்குள் தள்ளுகிறதா இருக்கிறது. அது உலகத்தின் சத்தம், குழப்பத்தை கொண்டு வருகிற சத்தம். ஆனா 2வது சத்தம் என்னது, தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும். the voice from the temple. இது ஒரு சத்தங்க. ஒண்ணு பட்டணத்திலிருந்து சத்தம் வருது, 2வது ஆலயத்திலிருந்து சத்தம் வருது. அதுதான் அந்த ஆலயத்திலிருந்து வருகிற சத்தம், அதுதான் அது பிதாவின் சத்தம். அது பரிசுத்த ஆவியானவரால் இன்று நமக்கு வருகிறது. ஆமென். இன்று சபைக்குள்ள இருக்க வேண்டிய சத்தம் பட்டணத்தின் சத்தம் அல்ல, பிதாவின் சத்தம். ஆமென். அந்த பிதாவின் சத்தம் எப்படிப்பட்டதுங்க? 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்த சத்தம்
அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. அப்ப ஆலயத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? அது சத்துருக்களை சரிக்கு சரி கட்டுகிற சத்தம். அதனாலதான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பிடலான்றேன், இச்சைக்கு தப்பிடலான்றேன், தேவனுடைய சுவாபத்துக்கு பங்கு உள்ள மாறிடலான்றேன், தேவனுடைய சாபம் நமக்குள்ள வந்துடும்ன்றேன் நானு. அதுதான் கர்த்தருடைய சத்தம். அப்ப உங்க வாழ்க்கையில சத்துருடைய சகல விதமான கேட்டுக்கும் சத்துருடைய சகல கிரியைகளும் அழிக்கப்பட வேண்டுமானால், பட்டணத்திலிருந்து, அதாவது பல இடங்களில் இருந்து, பல நகரங்களில் இருந்து வருகிற அந்த சத்தம் அதற்கு தீர்வல்ல. அது குழப்பத்தை ஏற்படுத்தும். பிதாவில் இருந்து வருகிற அந்த சத்தம், பிதா கிட்ட இருக்கிறது, பிதாவினுடைய சத்தம் இருக்குது, அதுதான் சத்துருடைய சகல கிரியிலும் சரிக்கு சரி கட்டுகிற சத்தம். வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய சகல சரிக்கு சரி கட்டுகிற சத்தம் எதுனா பிதாவினுடைய. இந்த சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ச்சீங்கன்னா உலகத்தின் எல்லா கேட்டுகளில் இருந்து நீங்க தப்பு வைக்கப்படலாங்க. இன்னைக்கு சபையில் என்ன நடக்குது? இந்த சத்தம் நடக்கணும், இந்த சத்தம் துணிக்கப்படும், பிதாவின் சத்தம். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பிதாவின் சத்தத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சத்தத்தில் இருந்துதான் அந்த அந்த சத்தத்துக்கு தன்னுடைய செவியை சாய்க்கிறவன் அவன் தான் சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற ஒரு நிலைக்கு சென்றடையக்கூடியவன் என்ன செய்யறான் இருக்கிறான். இந்த பிதாவின் சத்தத்துக்கு தான் சபை இன்றைக்கு தன் செவி என்ன செய்யணும், சாய்க்கணும். என்ன நடக்குது? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அங்க போனவனே என்ன சத்தம் கேக்குது? கேக்குது. அந்த 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 அதாவது அதை வந்து நம்ம அதுதான் எல்லா காவலோட இருதயத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். விளங்குதாங்க? சொல்யூஷன் விளங்குதா உங்களுக்கு? இப்படிதான் கேட்கும். உலகத்தை அப்படிதான் பேசுவாங்க. உலகத்தின் சத்தம், இறைச்சலின் சத்தம், அது குழப்பங்களை ஏற்படுத்தும். ஒண்ணும் இல்ல, நாளைக்கே நியூஸ்ல கொரோனா வந்த மாதிரி நாளைக்கு பரவணும், அது வந்து சும்மா அப்படியே காத்துல பரவுதுங்க, எல்லாரும் குபி குபி குபின்னு சாகுறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நியூஸ் வருது, சத்தம் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ அப்படியா, ஓ நான் என்ன செய்வேன் அப்படின்னு போயிருவீங்களா? ஏதோ ஒரு சத்தம் வருது, குழப்பங்களை ஏற்படுத்துகிற சத்தம் வருது உங்களை நோக்கி. நகரத்திலிருந்து, அங்கிருந்து, பட்டணத்திலிருந்து, தூர தேசத்திலிருந்து, அந்த இடத்துல, இந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் வருது. எந்த சத்தத்தை நீ கேட்பீங்க? அந்த சத்தம் வர்றது உண்மைதான். எந்த சத்தத்தை கேட்கணும்? பிதாவின் சத்தம். அந்த சத்தம், ஏய் பயப்படாத, நான் உன்னோடு கூட, திகில் உன்னை அணுகாது, எல்லா கொடுமைக்கு தூரமாவாய், நான் உன்னோடு இருக்கேன், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இந்த சத்தம் கேட்குதாங்க உங்களுக்கு? அப்படி கேட்குது அப்படின்னா அப்படிப்பட்டவன் போய் எதிலையும் விழமாட்டா, மாட்டிக்கிற மாட்டா, எல்லா காரியத்தையும் தப்பி வைக்கப்படுவான். ஆமே. அப்ப பிதாவோடு உறவு வைக்கணும் அப்படின்னா அவர் வாயோட உங்க காது என்ன செஞ்சிருக்கணும், இணைந்திருக்க வேண்டும். வேதத்தில் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அவருடைய சத்தங்கள் இன்றைக்கு எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தம். ஆமே. இந்த சத்தத்துக்கு, இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வருவான்னு சொன்னா பிதா யார் என்பதை அவனால் என்ன செய்ய அறிய முடியும். அப்ப ஒரு சபை பிதாவை எவ்வளவு தூரம் அறியுதோ அவ்வளவு தூரம் அந்த சபை மறுரூபப்படும். ஆமே. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சபையா, ஒரு மகிமையின் சபையா, மகிமையை வெளிப்படுத்துகிற, பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு சபையா இன்னைக்கு சபை இருக்கணும்னு அவர் விரும்புறார், கர்த்தர் விரும்புறார். ஆமே. அடுத்த வாரம் நான் நிறைய சொல்ல போறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை இன்று என்னோடு பேசின மகத்தான வார்த்தைகளுக்காக நன்றி, அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உமது சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை செய்திடுவே, உமது சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை செய்திடுவே. எல்லாரும் மீண்டும், உமது சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை செய்திடுவே. மீண்டும், உமது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அர்ப்பணிப்போம். சித்தத்தை
நீரே என் மெய்ப்பரே, உம் தோளில் சாயும் மாடுதான். நீரே என் மெய்ப்பரே, உம் தோளில் சாயும் மாடு. எத்தனை பேர் உணர்ந்து நீரே என் மெய்ப்பரே, உம் யோவான் 10, அவர் என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒருவனும் என் கையிலிருந்து அவனை பறிக்க முடியாது சொல்றாரு. உமது சத்தத்தை கேட்டு உம் சித்தத்தை செய்திடுவேன். ஓஹோ உமது அப்பா, thank you Lord. நீரே என் மெய்ப்பரே, உம் தோளில் சாயும் மாடு நான். எல்லாரும் நீ நல்ல மெய்ப்பருங்க, நல்ல அப்பாவா இருக்கிறார். சாயும் மாடு நான். நன்றி அப்பா, அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பர், நாங்கள் உமது ஆடுகளாய் இருக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து அவ்வளவு பிலீவ் பண்றீங்க ஆண்டவரே. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எங்களை அறிந்தவரே, புரிந்தவரே, அவைகள் ஒரு நாளும் என் கையில் இருந்து எவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆமாப்பா, உது உறவுக்குள்ளே, உது அன்பின் அரவணைப்பினுக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீரப்பா. இதை நாங்கள் அன்பை உணர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்க, சத்தத்துக்கு நாங்கள் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவுகிறாங்க. இவர்களோடு பேசின மகத்தான வார்த்தைகளுக்காக எல்லா உலக கேட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி இந்த சத்தத்திலே நாங்கள் செவி சாய்த்து வாயோட எங்க காது இணைக்கப்பட்டிருக்க, உறவுக்குள்ளே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவுகிறாங்க. திவ்ய சுவாபத்துகளை பங்குள்ளவர்களாக மாற்றும்படியாகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களை நோக்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி. வார்த்தையில் ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குவதற்காக நன்றி, மாற்றங்களை உண்டாக்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.